நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு 5 செக்டாரு. இந்த 5 செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான செக்டார் நம்ம இந்தியாவுக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்தியா வந்து வளரும் கண்ட்ரி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்டாரில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த 5 செக்டாரில் உள்ள ஒரு 5 ஸ்டாக் மட்டும் நான் எடுத்து வந்திருக்கேன். இந்த 5 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் தான். இப்போ அந்த 5 ஸ்டாக்கோடைய ரிசல்ட் வந்து மார்ச் மாதம் ரிசல்ட் வந்திருக்கு சில ஸ்டாக்கில். சில ஸ்டாக்கில் ரிசல்ட் வரல. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை குளோபல் மார்க்கெட்டு, அமெரிக்கன் மார்க்கெட் நல்லாவே க்ளோஸ் ஆயிருக்கு கிரீனில். யூரோப்பியன் மார்க்கெட் ஓரளவுக்கு பரவாயில்ல. கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 29 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வார் வந்து நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வாரோட நியூஸ் என்னென்னா, முடியும் தருவாயில் இருக்க மாதிரி போட்டிருக்காங்க பத்திரிகையில். அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்னு தெரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய அந்த வாரை பற்றி நிறையா வந்து ஒரு ஃபேக் நியூஸ் வருது. இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிலும் சரி எங்கேயும் எல்லா இடத்துலையும் சரி வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப கவனமாக இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கரெக்டான ஸ்டாக்காக இருக்கணும். அது இந்த ஸ்டாக் வந்து கம்பெனியை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சைடு வேல போயிட்டுருக்கு. எல்லாருக்குமே தெரியும். இந்த கேப் ஃபில் பண்ண வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா, நான் கேப் வந்து டச் பண்ணல. அந்த பாக்ஸ்குள்ளேயே தான் சைடு வேல போயிட்டுருக்கு. ஒன்று இந்த பாக்ஸை அப் சைடு வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக மேலே போவோம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் சைடு பிரேக் அவுட் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா டவுன் சைடு வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் லோ வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட்டு, இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்னு சொல்லலாம். இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக டவுன் சைடு வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டினியூவாக இந்த நிஃப்டியும் வாட்ச் பண்ணி பார்ப்போம். எந்த அளவுக்கு இது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி சைடு வேல தான் இருக்குது. நியூஸ் பேஸ்டு ஒரு நாள் க்ரீனு, ஒரு நாள் ரெட்டு, ஒரு நாள் க்ரீனு, ஒரு நாள் ரெட்டு, கேப்பு, அதுக்கப்புறம் டவுன் அந்த மாதிரி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு எப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம சொன்ன 5 செக்டாரில் உள்ள ஸ்டாக்கை நம்ம பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனந்த் ராஜ். இந்த ஆனந்த் ராஜ் வந்து ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். நம்ம நிறைய டைம் நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்டு, அதுக்கப்புறம் டேட்டா சென்டரில் இருக்காங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டரில் முக்கியமான ஒரு ஃபோக்கஸில் இருக்காங்க. லாஸ்ட்டு பட்ஜெட்டிலோட பிப்ரவரி மாதத்தில் உள்ள பட்ஜெட்டிலோட டேட்டா சென்டருக்கு நிறையா வந்து சலுகைகள் வழங்கியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 5 வருஷத்தில் டேட்டா சென்டர் சம்மந்தமான ஸ்டாக்குகள்லாம் க்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் பாக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நல்ல ஒரு ஹை போயிடுச்சு. ஆல்ரெடி டபுள் ஆயிடுச்சு இந்த பிளாக் பாக்ஸு. நம்ம நண்பர்களுக்கு தெரியும். நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். பிளாக் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஆல் டைம் ஹையில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனந்த் ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்டில் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டருக்கு தேவையான பில்டிங் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஐடி பார்க்கு, கமர்ஷியல், நிறைய ஹவுசிங்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 32. இது மீடியம் பி பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 42. அதோட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 32 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ டீசெண்டாக இருக்குது. பேஸ் வேல்யூ 2. டிவிடெண்ட் என்னமோ கொஞ்சம் தான் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 57 வச்சிருக்காங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே தான் இருக்குது. பெக் ரேஷியோ 1க்கு கீழே தான் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணின ஸ்டாக் தான். இதோட ரிசல்ட் வந்திருக்குங்க. மார்ச் ரிசல்ட்டு. சேல்ஸ் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கோடி கூட சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது. லாஸ்ட் இயர் மார்ச்சோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 100 கோடிக்கு மேலவே வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிவ் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 144 கோடியிலேருந்து 149 கோடி, 5 கோடி அதிகமாக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரொம்ப பெரிய அந்த அளவுக்கு இல்ல. ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்டாக்கோடைய ரிசல்ட்டு, மார்ச் ரிசல்ட்டு. ஈரானியர் பார்க்கையில 142 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 557 கோடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்குது. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த லாஸ்ட் 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா, -2% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இவங்களுக்கு வந்து ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. 5717 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் நல்லாவே வச்சிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் டவுன் ஆகிட்டு இப்போ நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, 681 கோடி கடன் வச்சிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளஸில் தான் இருக்குது. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 57.41 வச்சிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. டிஐயும் கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரொம்ப இன்க்ரீஸ் ஆகல. ஒரு 23லேருந்து 26.26லேருந்து 26.89 கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிசம்பர் குவார்ட்டர்லேருந்து மார்ச் குவார்ட்டரில் பார்க்கையில. இந்த ஆனந்த் ராஜுவுடைய நம்ம டெக்னிக்கல் பார்க்கலாம். இது ஒரு வந்து சாம்பிள் டேட்டா தாங்க. எந்த ஒரு பை காலோ, செல் காலோ கிடையாது. ஜஸ்ட் ஒரு சாம்பிள். அதை தான் நம்ம காமிக்க போகிறோம். ஆனந்த் ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு, அதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொஞ்சம் சைடு வேல மார்க்கெட் போயிட்டு இருக்கு இந்த ஆனந்த் ராஜ் இந்த ஸ்டாக்கு. நீங்களும் உங்கள் ஃபோக்கஸில் வைங்க. அடுத்தது நம்ம 2வதா பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டரு. இந்த செக்டாரில் உள்ள ஒரு ஸ்டாக் வந்து நல்ல ஒரு டவுனில் இருக்குது. நிறைய நண்பர்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கேட்டீங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த ஆல் டைம் லோவுக்கு வந்துருச்சு.
வந்துட்டு மறுபடியும் ரெக்கவர் ஆயிடுச்சு இந்த ஸ்டாக்கு. ரீசெண்ட் லோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கு. ஹைனஸ் டெக்னாலஜி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் செக்டாரில் வந்து இருக்காங்க. இவங்களுடைய செமிகண்டக்டர் சிப் வந்து பார்த்தீங்கன்னா 2027 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ரீசெண்டாக ரிசல்ட் கொடுத்தது நல்ல ஒரு டவுனு. லாஸ்ட் ஃப்ரைடேல வந்து பார்த்தீங்கன்னா 5% மேல் ஏறி இருக்கு. இது ஒரு மிட் கேப் தான். 22,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. பேஸ் வேல்யூ 10. ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. 50க்கு மேலே இருக்குது. டெப்த்து கிடையாது. பெக்ரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு அதிகமாகவே இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிவ், இண்டஸ்ட்ரியல், ஏர்பேஸ், அந்த டிஃபென்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் இந்த மாதிரி நிறைய செக்டாரில் இருக்காங்க. ஒரு இஎம்எஸ் செக்டார் உள்ள கம்பெனி தான் இதுவும். முக்கியமான ஒரு கம்பெனி சொல்லலாம். இவங்களுடைய சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 கோடிக்கு மேலே அதிகமாக சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க சேல்ஸில். ஆப்ரேட்டிவ் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 15, 16 ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 91 கோடி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டரில் 77 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 91 கோடி. லாஸ்ட் இயர் மார்ச்சில் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அந்த ஸ்டாக் அடித்து இறக்கியிருந்தாங்க. நல்ல ஒரு லோவில் தான் இருக்குது இந்த ஸ்டாக் இப்போவும் கூட. இதோடைய காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் நல்லாயிருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத் நல்லாயிருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் சிஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம வாங்கியிருந்தாங்கன்னா ஒவ்வொரு வருஷம் 36% கொடுத்துருக்கோம். இந்த ஒரு வருஷத்தில் 45 மைனஸ்லாம் கொடுத்துருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லாயிருக்கு. ரிசர்வில் வந்து பார்க்கல 4681 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வச்சிருக்காங்க. பாரோயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 913 கோடி தான் பாரோங்கில் இருக்குது. நெட் கேஷ் ஃப்ளோ ப்ளஸில் தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் 53.46 லாஸ்ட்டு குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எந்த சேஞ்சஸ் கிடையாது 3 குவார்ட்டரில். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. டிஐயும் வந்து செல் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக் நல்லாவே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் உள்ள ஒரு பேட் நியூஸ் வந்திருந்தது. அதுக்கப்புறம் இந்த நியூஸை பற்றி எதுவும் யாரும் வெளியில் சொல்கிறதே கிடையாது. அப்படியே இருக்குது. இந்த ஹைனஸ் டெக்னாலஜியோடைய சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய நண்பர்கள் கேட்டாங்க. இதில் சாம்பிள் டேட்டா பார்க்கலாம். நம்ம சொன்ன முக்கியமான ஒரு சப்போர்ட்டுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகிட்டு இப்போ ரீடெஸ்ட் பண்ணுது. ஒருவேளை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கூட டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் தான். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% டவுனில் தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல். இந்த ஸ்டாக் நிறைய டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய நண்பர்கள் கேட்டது தான். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேபிட்டல் குட்ஸில் இருக்காங்க இந்த ஸ்டாக்கு. கேபிட்டல் குட்ஸ் கிடையாது. கேபிட்டல் மார்க்கெட்டு 16,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் வந்து ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு தான். இந்த ஸ்டாக்கு எல்லாருக்குமே தெரியும். சிடிஎஸ்எல் உள்ள பிஸ்னஸ் தான் இவங்களும் பண்ணுறாங்க. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 42. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா டீசெண்டாக இருக்குது. பேஸ் வேல்யூ 2 கொஞ்சம் டிவெண்ட் கொடுக்குறாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது இதில். டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1 கீழே இருக்குது. பெக்ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு அதிகமாக இருக்குது. நார்மலாக 1க்கு கீழே இருந்தால் நல்ல ஒரு வேல்யூஷன் இருக்குன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேல்யூஷன் அதிகமாக தான் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டாலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுனு. கொஞ்சம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏறிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோவுக்கு வந்துருச்சு. இதில் மார்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஃப்ளாட்டு தாங்க ரிசல்ட்டு. 90 கோடி தான். லாஸ்ட் இயர் மார்ச்லேயும் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா 83 கோடி. அதோட ஒரு 7 கோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டிசம்பர் குவார்ட்டரில் பார்க்குறது ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் நல்லாவே கூடியிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. இவங்களுடைய அதர் இன்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. டிப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 29 22. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இயர் ஆன் இயர் பார்க்கையில 125 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா 380 கோடி. காம்பவுண்ட் சேல்ஸ் ப்ராஃபிட் க்ரோத் நல்லாயிருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் நல்லாயிருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லாயிருக்கு. ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா 2330 கோடி. ரிசர்வ் 800 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா 2330 கோடி நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ ப்ளஸில் தான் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. டிஐயும் கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் அதிகமாக இருக்குது. என்எஸ்டிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்எஸ்டிஎல் நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்ஸு ப்ரீவியஸ் லோவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைப் ஆகிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ப்ரீவியஸ் லோவுக்கு தான் வந்திருக்கு. இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம அடுத்தது டிஸ்கஸ் பண்ண போகிற செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்டெக் செக்டாரு. இந்த செக்டாரில் வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லைன் ப்ரீபெய்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுனு. லோவிலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஒரு கொஞ்சம் ஹை போயிட்டு மறுபடியும் நல்ல ஒரு டவுனில் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்குங்க. ஸ்டாக் பி 21. ஆர்ஓசி, ஆர்ஓஇ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. பேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. இண்டஸ்ட்ரி பி வந்து பார்த்தீங்கன்னா 26. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 44.2 இருக்குது. பிளட்ஜிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு வச்சிருக்காங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1 கீழே இருக்குது. பெக்ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே இருக்குது. ஜாக்லைன் ப்ரீபெய்டு பில்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் சொல்யூஷன் அண்ட் ப்ராடக்ட் டு மேனேஜ் த பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த கார்பரேட் எஸ்எம்இ அண்ட் ஸ்டார்ட் அப் த்ரூ த ஆட்டோமேட்டட் அண்ட் இன்னோவேட்டிவ் ஒர்க் ஃப்ளோ.
இந்த மாதிரி வந்து செக்டாரில் இருக்காங்க. இவங்க வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது. 52 வாரம் லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட ரிசல்ட் வந்து பார்க்கையில மார்ச் ரிசல்ட் வந்து பார்க்கையில 100 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் டிசம்பரில் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா 498 கோடி வந்து பார்த்தீங்கன்னா 593 கோடி, ஒரு 100 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 55 கோடி, ஒரு 4 கோடி கூடி இருக்கு. ஆப்ரேட்டிவ் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 36 கோடிலேருந்து 38 கோடி நல்லாவே கூடி இருக்கு. லாஸ்ட் இயர் மார்ச்சில் பார்க்கையில 32 கோடிலேருந்து 38 கோடி அதுவும் கூடி இருக்குதான். இயர் ஆன் இயர் பார்க்கையில 4 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 139 கோடி கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. காம்பவுண்ட் சேல்ஸ் growth நல்லா இருக்குது. காம்பவுண்ட் ப்ராஃபிட் growth நல்லா இருக்குது. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்குது. ரிசர்வில் வந்து பார்த்தீங்கன்னா 1387 கோடி ரிசர்வில் வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 53 கோடி தான் கடன் இருக்குது. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது. நம்ம பார்த்த எல்லா கம்பெனியுமே ஒரு நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது இது வரைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 44.13 பார்த்தீங்கன்னா 44.16. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. 3% மேலே குறைச்சிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் கொஞ்சோண்டு விற்றுருக்காங்க. பப்ளிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜாக்லைன் ப்ரீப்போலோட டெக்னிக்கல் நம்ம ட்ரேடிங் உள்ள பார்த்தோம்னா நல்லாவே டவுனாக இருக்குங்க இந்த ஸ்டாக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம். அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோவில் தான் வந்திருக்கு. ப்ரீவியஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ப்ரீவியஸ் லோக்கு பக்கத்தில் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற எந்த செக்டார்னா மைனிங் செக்டாரு. மைனிங் செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதோட ரிசல்ட் அருமையான ரிசல்ட்டும் கொடுத்துருக்காங்க. மார்ச் ரிசல்ட்டு சந்தூர் மேகானிஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலேருந்து இந்த ஸ்டாக் நல்லாவே ரெக்கவரும் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் டு மிட் கேப்னு சொல்லலாம். ஒரு 11,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 16. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா டீசெண்டாக இருக்குது. பேஸ் வேல்யூ 10 இருக்குது. கொஞ்சம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே அதிகமாக ஹோல்ட் பண்ணுறாங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே தான் இருக்குது. பெக் ரேஷியோ 1க்கு கீழே தான் இருக்குது. இதோட ரிசல்ட் வந்து நம்ம பார்க்கல. நம்ம டிஸ்கஸ் பண்ண ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தது. நல்லாவே ரெக்கவர் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கு. மார்ச் ரிசல்ட் வந்திருக்கு. மார்ச் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1209 கோடியிலேருந்து 1511 கோடி. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 கோடிக்கு மேலே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 21லேருந்து 26 இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 387 கோடி. நெட் ப்ராஃபிட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா 236 கோடி. 116 கோடி வந்து பார்த்தீங்கன்னா 236 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் மார்ச்சில் பார்க்கையில 156 கோடி வந்து பார்த்தீங்கன்னா 236 கோடி ஆல்மோஸ்ட் ஒரு 90 கோடிக்கு மேலே அதிகமான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கையில 23 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 658 கோடி கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட இபிஎஸ் க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. காம்பவுண்ட் சேல்ஸ் growth நல்லா இருக்குது. காம்பவுண்ட் ப்ராஃபிட் growth நல்லா இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் சிஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ரிசர்வில் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா 2760 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கண்டினியூவாக கம்மி பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்க்கையில இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் நல்லாவே வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. எஃப்ஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐட்ட வந்து கொஞ்சம் இருக்குது. பப்ளிக்ட்ட இந்த ஸ்டாக் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். முக்கியமான செக்டாரில் உள்ள ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கும். இந்த ஸ்டாக்குடைய டெக்னிக்கல் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். அந்த ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கேருந்து டச் ஆகி நல்ல ஒரு ரெக்கவர் ஆகி ஆல் டைம் ஹை பக்கத்தில் போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் சைட்வேல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 செக்டார் பார்த்துருக்கோம். அந்த 5 செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டேட்டா சென்டர் உள்ள ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த்ராஜ். இவங்க வந்து ஆனந்த்ராஜ் வந்து என்னன்னா ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேட்டா சென்டருக்கு தேவையான பில்டிங்கு அதுக்கப்புறம் கமர்ஷியல் பில்டிங் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டரு. இந்த செமிகண்டக்டர் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைனஸ் டெக்னாலஜி இந்த ஸ்டாக் நல்லாவே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபஸ்ட்டு ஷிப்பு வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் ஷிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2027 ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து நம்ம பார்த்துருக்க ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்காங்க. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லைன் ப்ரீபெய்டு ஃபின்டெக் செக்டாரில் உள்ள ஸ்டாக்கு தான். இந்த ஸ்டாக்கு ரீசெண்டாக ரிசல்ட் கொடுத்தாங்க. நல்லாவே இருந்திருக்கு ரிசல்ட்டு ஓரளவுக்கு. ரொம்ப மோசம் சொல்ல முடியாது. ஆனால் ஸ்டாக் நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது. 52 வார லோக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மினரல் உள்ள செக்டாரு மினரல் அண்ட் அயன் அந்த செக்டாரில் உள்ள ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தூர் மேகனீஸ். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நல்லாவே கொடுத்துருக்காங்க. மார்ச் மாதம் ரிசல்ட் அருமையாக கொடுத்துருக்காங்க. இந்த 5 ஸ்டாக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான தான். எல்லாமே வந்து ஒரு சாம்பிள் டேட்டா தான். நம்ம எந்த ஒரு ஸ்டாக்குமே பை காலோ செல் காலோ கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறா இருந்தாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக லைக் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு போய் சேரும். அவங்களும் பார்த்து பயனடைவாங்க. அதனால் அதிகமாக லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.